கூழாங்கல் ரிவர்லேருந்து கிளம்பும்போது கரெக்டாக மழை தோறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நம்ம அடுத்தது நல்லமுடி வியூ பாயிண்ட் தாங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட் இப்படி ஒரு அற்புதத்தை காட்டுன்னு எனக்கு காட்டுன்னு நான் நினச்சே பார்க்கலீங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நைஸ் டு மீட் யூ. ஓகே ஓகே ப்ரோ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்னா, ட்ரிப் போகலான்னு கிளம்பிட்டேங்க. இன்னைக்கு வந்து சண்டே ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணினேன். நம்ம எங்கேயும் போகிறது இல்லைங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போகிறோம். இன்னும் சாப்பிட்லைங்க, சரி அங்கே போய் சாப்பிடல அப்படின்னு தான் பிளான் பண்ணது. சரி போகும்போது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு போட்டு தாங்க அடிச்சு பிடிச்சி வந்தேன். வந்து பார்க்குறேன் கடை லீவுங்க. அப்படி இருந்தாலும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுற மைண்ட் செட்லாம் கிடையாதுங்க. தொப்பரையானாலும் பரவாயில்ல, மழை வந்து தொப்பரையானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுங்க. நம்மளோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, போகிற வழியே தான் கூழாங்கல் ரிவர்ஸ் இருக்குதுங்க. அதனால் போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம கூழாங்கல் ரிவரை பார்த்துட்டு போயிடலாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட் போய் பார்த்துக்கலாங்க. அவ்வளோதான் என்ன நம்ம ட்ரிப்போட ஸ்டார்டிங்கு. மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 கால் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். வாய்ஸ் நல்லா கேட்கும் நான் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கணும். ஓகேங்க, அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம். ஜாலியாக அங்கே பார்த்தீங்களா ஆஃப் பை டிஷர்ட் போட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மூடில் போயிட்டு இருக்கிறாருங்க. நான் அப்படியே சீக்கிரமாக கொஞ்சம் மேலே ஏற பார்க்கணுங்க நம்ம, ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. நான் போகிற இடம்லாம் போய் 1 மணி நேரம் நின்றுக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகாது, சல்லுன்னு மேலே போயிடுவோம். இதாங்க மங்கி ஃபால்ஸ். பரவாயில்லைங்க, நான் வரும்போதெல்லாம் க்ளோஸ்டு இருக்கும், இன்றைக்கி தான் ஓப்பன்லேயே இருக்குதுங்க மங்கி ஃபால்ஸ். தண்ணி வர மாட்டேங்குது, அதனால தாங்க. காரு நிறைய நிற்குதுங்க. காற்று ஃபுல்லாக இருக்கா கம்மியாக இருக்கானே தெரியலைங்க டயரில். நான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா படுக்க போகிறதுக்கு மாதிரி என் வண்டி என்னையை படுக்க போட்டு என்னையும் எழுதிட்டு போகுதுங்க. என்னை விட என் பையன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க. டாமினார் இருக்கிற கம்ஃபர்ட் எந்த வண்டியிலுமே வராதுங்க. சரியான கம்ஃபர்ட்டுங்க. இந்த ஹில்ஸு ட்ராவலிங்கெல்லாம் அற்புதமான வண்டிங்க. எனக்கு கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்குங்க என் வண்டி டாமினார். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒய்டாக பிடிச்சிக்கலாங்க, அதனால ஒரு சேஃப்டினஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீட்டு ஒய்டாக இருக்குங்க, நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்குங்க, லாங்கு சலிக்காமல் போகலாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஹெல்மெட் வெயிட்டாக இருக்குது. ஹெல்மெட் வெயிட்டுக்கு தலை தொக்கு கழுத்து வலிக்குது, அதுதாங்க பிரச்சனை. கழுத்து அப்படி தொக்க வச்சுட்டே இருக்கிறங்காட்டி கழுத்து வலிக்குது. அப்படியே தலை தனியாக கழட்டி வச்சிடலாம் போல இருக்குங்க ட்ரிப்பெல்லாம் முடிக்கும் போது. ஆனால் ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே வராதுங்க. சாரிங்க, வண்டியிலையும் ஆச்சு, ஆப்போசிட்ல வண்டி வந்துடுச்சு. ஹெல்மெட் வேற கீழே இறங்கிது. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்பவம், சரியான சம்பவம். கட்டம் எதுவும் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. அப்போ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணல, அப்போ 360 வியூவில் இருந்துச்சா. கீழே இறங்குறாங்க, ஒரு தனி ஒரு குரூப் போட்டுக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ராவலிங் ஒரு செக்மெண்ட் குரூப்பாக இருப்பாங்க. அப்போ மேலே எப்படி கொண்டு போகிறாங்க, இதனால தாங்க அலோவ் பண்ணுறதே கிடையாது. 4 பேர் கேரியரில் உட்காந்து போகிறாங்க. இதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகிறது.
பார்த்துருக்குறேங்க. அப்படியே அழகா லைன் பை லைன் இறங்குச்சுங்க. அந்த ஹெட்லைட்டு அந்த டூமோட அழகை பார்க்கணும். ஐயோ, ஆனா எல்லா ட்ரிப்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ட்ரிப் ஒன்னா சூப்பர் பைக்கை பார்க்காம இல்லைங்க. எல்லா ட்ரிப்லையும் சூப்பர். ஆனா இந்த மாதிரி அமைஞ்சது இல்லைங்க. 6 BMW பைக்குங்க, சூப்பர் பைக்கு. ஆஹா, குளிரடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஓகேங்க, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. சொன்ன இடம்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு. ஃபஸ்ட் டைம்னா இதுக்குமே வந்து ட்ரிப்பில் இந்த இடத்தோட தான் ட்ரிப்பை முடிச்சிருப்பேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேங்க அப்படிங்கிறேன். இப்போ இதுலேருந்து நம்ம உள்ளே போகணும். அதில் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த தீத்தூள் இலையில இருக்குல்ல, அந்த தீத்தூள் இலைகளும் நின்றுட்டு ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்க. ஏன்னா நீ தான் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறிய, நீ ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, சிங்கிள் மேன் நான், அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனையே எனக்கு. அப்பா, தலைவர் வேகனாரை போட்டு திருப்புறாருங்க. உள்ளு காட்டுக்கிற குழுக்கிறாங்க. எப்படி அண்ணன் வந்த வேகத்துக்கு அப்படியே திருப்பிட்டாரு. அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குதுங்க. ஆனா எடுத்து கொடுக்கறதுக்கு யாருங்க இருக்கிறா நம்மளுக்கு? நம்மளுக்கு உதவி. பாத்தீங்களா, இந்த மாதிரி தாங்க சொன்னேன். நம்மளை வந்து கூகுள் மேப் வந்து நம்மளை ஏமாத்திருச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம அந்த நெல்லியூ வியூ பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வழியாக பாதி தூரம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அங்கே போய் என்னடா ரிவர் காட்டல, அப்படி தாங்க காட்டுச்சு எனக்கு. அந்த வழியாக தாங்க போனேன். போயிட்டு பாதி வழியில் முன்னத்து வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. எங்கன்னா கூகுள் மேப்பு முடிஞ்சு போச்சு. சரி போவோம் எப்படி போயிட்டே இருக்கிறேங்க. இதுதாங்க கூழாங்கல் நதி வந்தாச்சுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலோடு கிடையாது. சூப்பர், நின்று பார்க்கத்தான் முடியும், அலோடு கிடையாது. அந்த வழியாக போயிட்டேங்க. அப்படி இந்த என்ன சொல்றேன்னா, இந்த ரிவருக்கு ஆப்போசிட்ல போயிட்டேன் நான். அந்த சைடு போனோடனே வழியே இல்லை. ஆசையா வந்தேங்க. ஆசையா வந்து சரி உள்ள போயிட்டு ஒரு கூழாங்கல் கல் எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். எடுக்க முடியல. உள்ளே விட மாட்டாங்க. உள்ள போறதுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. பார்த்து ஆசையை தீர்த்திட்டு வர வேண்டியதாங்க. பையன் அது வரைக்கும் கூலிங் ஆகட்டும். இங்கதாங்க இருக்கு. நான் போய் சுத்தி போயிட்டு எங்கெங்கயோ சுத்தி போயிட்டு வந்துருக்குறேங்க. ஓகே, ஒண்ணுமே நல்லா இருக்குங்க. உள்ள போறது சூப்பரா இருக்குது இடம். ஆனா உள்ள நிறைய பேர் போறங்காட்டி அலோடு கிடையாது. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்கல்ல, அதனால சங்கட்டங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், நான் போக முடியலைங்க. போய் ஆசாசையா வந்தாங்க. போய் ஒரு அழகா ஒரு கூழாங்கல் கல் எடுத்துட்டு வரலான்னு, ஞாபகார்த்தமா இருக்கட்டுன்னு ஆசைப்பட்டேன். ஆசையில தோசையை ஊத்திட்டாங்க. ஓகேங்க, கூழாங்கல் ரிவர் முடிஞ்சு. நல்ல முடிவு பாயிண்ட் தான் இருக்கேன். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு போக போக இன்னும் 11 கிலோமீட்டர் காட்டுதுங்க நல்ல முடிவு பாயிண்ட்டுக்கு. போகிற வழியில் கூகுள் மேப்புக்கு சதி பண்ணாமல் இருந்தா அப்படின்னா ஓகே, போயிடுவேன். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. போதும் போங்க. சவுண்டு வண்டியில வைப்ரேஷன் வருங்க. நேற்று தான் உட்காந்து நம்பர் தான் கழட்டி டைட் பண்ணினேன். மறுக்காம எங்கேயோ வந்து சவுண்டு வருது, எங்குன்னு தான் தெரியல. சரி ஓகேங்க, வந்ததுக்கு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம், அவ்வளோதான். எல்லாருமே பாவங்க ஆசாசியா வந்தாங்க. ஆசையில் தோசை ஊற்றுன மாதிரி எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க.
உள்ள போக முடியல. வருத்தம். கூழாங்கல் ரிவர்லேருந்து கிளம்பும் போது கரெக்டாக மழை தூரக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே நம்ம அடுத்தது நல்ல முடி வியூ பாயிண்ட் தாங்க. வியூ பாயிண்டில் என்ன வேலை, என்ன சம்மந்தம், என்ன அலோடா என்னன்னே தெரியலைங்க. போனதாங்க தெரியும். மழை அப்படியே தூருவேன். எனக்கு தெரிஞ்சு மழையிலேயே விட்டுட்டுங்க இன்ஸ்டா 360. மழை நினைஞ்சா வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் ஆகாதான். இந்த நல்ல அளவுக்கு மழையில் லைட்டாக தூருது, ஒன்றும் ஆகாது. 50 ஏதோ 50 ஃபீட்டு ஏதோ தண்ணி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்றும் ஆகாமல் தான் ஓகே. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஹெல்மெட் போட்டுட்டு மழை தூருன்னு சொல்லி போட்டு, சரி மழை தூரு முடிச்சு அதுக்கப்புறம் பெருசாக வராதுன்னு நினச்சேன். சரி அசால்ட்டாக எடுத்து போடாமல் வச்சுருந்தேன். அது கூட சரசரசன்னு பேர் காமிச்சிச்சுங்க. அப்புறம் எடுத்து மாட்டி பேக் பின்னாடியே போட்டேன். பேக் உள்ளே வச்சு போட்டிருக்கணும், முன்னாடியே சும்மா போட்டுட்டேன். பேக் நனையுது. இங்கே ஒரு பக்கம் ஓரமாக நிப்பாட்டி அதை கரெக்ட் பண்ணுங்க. அடுத்தது கூகுள் மேப்பை பார்க்கணும். டிஸ்பிளே தண்ணியில் பட்டோன்னேமே வேலையை காட்டிட்டேன். அப்படி வேலை செய்யலை, டச்சு வேலை செய்யலைங்க. ஆனால் இந்த ரோடு தான் கன்ஃபார்மாக தெரியும். ஆமாம், நம்ம வாட்டர் போகலாம். அதான் மறந்தே வச்சு பார்த்தீங்களா, வச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு நான் அசால்ட்டாக இருக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த மொபைல் ஹோல்டரை கழட்டி உள்ளே வச்சுட்டு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டரை ஃபிட் பண்ணணும். ஓகே, சோக்கர் மாதிரி இது ஸ்காட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. தார் ரோடு தான், ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ரோடெலாம். போகிறேன். நான் இருங்க, ஓரமாக போய்க்கிறேன். நான் ஒன்று 1.5 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இப்போ எத்தனை நேரம் வராங்க வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு. கேமரா சார்ஜ் இல்லை. ஒன் 1.2 கிலோமீட்டர் இருக்குது. இதே ரோடு தாங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு. மொட்டை வெயில் அடிக்குதுங்க. அங்கே வியூ நல்லா இருக்குமா? கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறி இருந்தால் கொஞ்சம் நல்லா மிஸ்டாக ஃபுல்லாக நல்லா வந்திருக்கும். நம்மளுக்கு எப்போ நல்லா நடந்திருக்குது எல்லாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் வண்டி ஓட தெரியாதாட்டுக்குதுங்க. சும்மா பேருக்கு தான் கார் வாங்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் அந்த இடம் இருக்குது, போக மாட்டுறாங்க. என்னை போகிறதுக்கு சைடு போய் நிப்பாட்டிட்டாரு. சரி, அந்த சைடு சேர் இருக்குது, நம்ம இறக்குனா வலிக்கிருமே, கால் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரோட்ல என்னன்னா அதுக்கு ரொம்பலாம் மனசு நிப்பாட்டலைங்க. அப்பா என்ன இத்தனை வண்டி நிற்கிது. நடந்த வாங்க. ஓ, நல்ல மாதிரி வெயிட் பண்ணி இப்படி தானே போகணும். அந்த சைடுக்கு தான். ஓ, அப்படி போகணுமா? ஓகே ஓகே, டிக்கெட் தான் அப்படி போய்க்கணும். ஓகே. லொக்கேஷன் எங்கே அங்கே காட்டுது, ஆனால் வியூ பாயிண்ட் வந்து இந்த சைடு இருக்குதுங்க. பைக் எங்கே போடுறது? அங்கே போய் அந்த சைடு பொத்தாக்குள்ள சொல்லிட்டு வரலாம்.
எங்கேங்க நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் கூட இருக்க மாட்டேங்குது. இப்போ அங்க இருக்க ஒரு இடம். ஆனா ரொம்ப வருத்தங்க, வெயில் தான் அடிக்குது. கிளைமேட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகே, அலோட் பண்ணுறாங்க உள்ள, அது வரைக்கும் சந்தோஷம். நல்ல முடி வியூ பாயிண்ட் தாங்க. அப்படியே ஒன்று வந்து முன்னாடி போய் பார்ப்போம். வா வா வா, சூப்பருங்க. பக்கம் வர வர வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஸ்டெப்பு மட்டும் இல்லைன்னா அப்படியே கீழே போயிடுவாங்க. அமேசான் காலில் ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே சவுண்டு வருது. கிச்சு 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 கிச்சுன்னு. சூப்பர் சூப்பர். ஓகே, இதாங்க நல்ல வாயில் பேரே வர மாட்டேங்குது. நல்ல முடி வியூ பாயிண்ட்டு தாங்க. மார்னிங் ஒரு ஈவினிங் வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ கிளைமேட்டு மொட்டை வெயில் அடிக்குது. இங்கே பூரா மிஸ்ட்டாக இருக்கும், கீழே இருக்கிற எதுவுமே தெரியாது. இப்போ நல்லா வெயில் அடிக்கிறங்காட்டி கீழே இருக்கிற வியூவில் அப்படியே தெரியுதுங்க. ஒரு மரம் எத்தனை ஹைட்டில் இருக்குது பாருங்கள், சரியான ஹைட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க இப்போ இருக்கிற சண்டேவோட 3 மணிக்கு மேலே இந்த வியூங்க. கரெக்டாக நான் வரும்போது வெயில் அடிச்சிட்டு இருந்துங்க, மொட்டை வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. வந்ததே ஏன்டா வந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. கரெக்டாக 2 ஹவராக வெயிட் பண்ணணுங்க. 2 ஹவராக வெயிட் பண்ணி ரிட்டன் கீழே இறங்கி வந்துட்டேன். கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, வேற லெவலில் கிளைமேட் மாறிடுச்சுங்க. சுற்றியும் பாருங்க மிஸ்ட்டு. நான் இதுக்கு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியே வந்தது நான். ஆனால் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடுங்க. அப்படி இப்போ போய் நம்ம மேலே இருக்கிற வியூவை பார்ப்போங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அங்கேருந்து மிஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகி வந்துட்டே இருந்துச்சுங்க. அல்டிமேட்டுங்க. கரெக்டாக இவங்க வந்தாங்க, இவங்க வரும்போது தான் கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக அந்த டைம் வச்சா இவங்களும் வந்திருக்கிறாங்க. சரியான மிஸ்டேக். இப்போ பாருங்க இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி அற்புதமா இருக்குதுன்னு. இதற்குத்தான் ஆசைப்பட்டா பாலகுமாரா. இந்த வியூவை பார்க்கணும்னா நீங்க வந்தா பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல இந்த அப்படியே வியூ மாறிடுங்க. பாருங்க பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல இந்த வியூ எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க இந்த வியூ ஃபுல்லா மிஸ்ட் தான். மூணார் போறீங்களா? எத்தனை நாள் ட்ரிப் பிளான் பண்ணிக்கிறீங்க? பரவாயில்லையே. ஒர்க் எல்லாம் ப்ரோ ஆபீஸாங்களா? ஆபீஸ் மூலியமா நீங்க ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே ப்ரோ. இப்ப ரெக்கார்ட் வேணா விளாக்ல வரும்போ போட்டுக்கலாமல ப்ரோ? இப்படிதான் போக முடியும் கீழே போகும்போது பாத்துக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நீங்க வந்துருக்கீங்களா ப்ரோ, இல்ல இது ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, உங்களுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ஒரு வியூ அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு 2 வியூ பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உள்ள எல்லாம் மலையே பார்த்தாச்சு. 2 இப்படி 3 முறை வேற ஏதோ பார்த்தேன். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நைஸ் டு மீட் யூ. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே, பெரிய மலை வந்துச்சா நம்ம ரெயின் கோட் போட்டுக்கலாங்க. மலை சும்மா தூருதுங்க. இந்த மலையெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணுங்க. தொப்பறையா நனையிற மலையில தாங்க நம்ம நனையாம இருக்கணும். ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லை. நனைஞ்சு உனக்கு நாளைக்கு திங்கக்கிழமை என்ன கதியாக போறோம்னு தெரியலைங்க.
பரவாயில்லைங்க. பெங்களூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்க வால்பாறைக்கு தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பார்த்தேன். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைமுங்க. வேற லெவலுங்க. இவங்களே ஒரு 10 பேர் பிளான் பண்ணி 10 நாள் லீவில் வந்திருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு நாள் லீவு கேட்டால் கொடுக்கவே மாட்டுறாங்க. ஒரு சந்தோஷங்க. நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாள் லீவ் சண்டே கிடைக்குது. அது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது தனி சுகங்க.